ஹாய்ங்க. இன்னைக்கு நான் உங்க கூட பேச போகிற டாபிக் நம்ம சஷ்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நானுமே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் 48 டேஸ், சில பேர் 7 டேஸ், சில பேர் 1 டே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வாட்டி 48 டேஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. இது என்னோட 3rd இயர். லாஸ்ட்டு 2 இயருமே நான் ஒரு 7 டேஸ் தாங்க இருந்தேன். இந்த வாட்டி என்ன அப்படின்னு தெரியல, எனக்கு 48 டேஸ் இருக்கணும்னு தோணுச்சு. யாரோட கம்பல்ஷனும் இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் தடவை சஷ்டி கும்பிடும்போது கூட யாருமே வந்து இந்த விரதத்தை இரு அப்படின்லாம் எனக்கு சொல்லலை. எனக்கு டக்குன்னு தோணுச்சு, நான் இருக்கணும்னு இருந்தேன். அதை விரதத்தை முடிச்சிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் இருந்துச்சு. நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேங்க. அது இருந்தால் நல்லது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது செகண்டரிங்க. ஆனால் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தாங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலே எழுந்து கடவுளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டேங்க. அவருக்கு தேவையான பூஜை சாமான் என்னால் முடிஞ்சது, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் அர்ச்சனை பண்ணேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் சிலை இருந்தால் தான் கும்பிடணும், ஃபோட்டோ இருந்தால் தான் கும்பிடணும், அவருக்கு தேவையான அந்த ஸ்டார் கோலம் தட்டு இருந்தால் தான் கும்பிடணும் அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம மனசில் ஆத்மார்த்தமாக அவரை நினச்சி கும்பிட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன். நான் இதுக்காகலாம் ரொம்ப செலவு பண்ண மாட்டேங்க. வீட்டில் என்ன இருந்தது, எனக்கு 2 வேல் இருந்தது, ஸோ அதை வச்சு நான் சாமி கும்பிட்டேங்க. நீங்களும் மற்றவங்க வச்சுருக்காங்க, மற்றவங்க இப்படி கும்பிட்டா தான் சாமி அருள் கிடைக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மனசார வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு கும்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். கடவுள்கிட்ட எல்லாருமே ஒரு வேண்டுதலை வச்சு தான் இந்த சஷ்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போங்க. நான் மனசார வேண்டிக்கிற எல்லாருக்குமே அவங்க நினச்சது நடக்கணும், கடவுள் அந்த அருளை கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இப்படிக்கு உங்களில் ஒருத்தி.